இந்த அமெரிக்காக்காரங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க போல. ரஷ்யாவினுடைய எண்ணெய் கப்பலை இப்போ அதிரடியாக ஹெலிகாப்டர்ல இருந்து பறந்து போய் அந்த கப்பல்லையே குதிச்சு டைரக்டா பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் வச்சு அந்த எண்ணெய் கப்பலையே கைது பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பெரிய ஈவெண்ட்டை ஒரு நாட்டுக்கு எதிராக எடுக்கக்கூடிய தைரியம் அமெரிக்காவுக்கு எப்படி வந்தது? அந்த வீடியோ காட்சிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் ஷாக் ஆகிடுவீங்க. அது நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்திய மாணவர்களுக்கு இப்போ ரஷ்யா தொல்லை கொடுப்பதாக ஒரு அதிபயங்கரமான ஒரு செய்தியை இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைடில் இருந்து வெளியிட்டு இருக்கிறது தான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். மோடிக்கு அமெரிக்கா சைடில் இருந்து ஒரு ப்ரெஷர். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இப்போ இந்திய மாணவர்களுக்கு தொல்லைன்னு MEA மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்களே இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு பயங்கரமாக கோபம் வரும்ல. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போ வீடியோவாக வெளியிட்டிருக்காரு. அதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. அண்ணே உனக்கு எவ்வளவு நல்லது பண்ணேன், அத்தனையும் மறந்துட்டியடா தம்பின்னு மோடியை பார்த்து ரஷ்ய அதிபர் புட்டின் கண்டிப்பாக கேட்பார். ரஷ்யாவினுடைய உயரிய விருதுலாம் மோடி அவர்களுக்கு போட்டு கழுத்தில் போட்டு அழகு பார்த்தாரு ரஷ்ய அதிபர் புட்டின். இந்தியாவுக்கெல்லாம் எந்த நாட்டுக்கும் பெரிய அளவில் போக மாட்டார். நம்பகத்தன்மை வாய்ந்த நாடுகளுக்கு மட்டும்தான் ரஷ்ய அதிபர் புட்டின் டிராவல் பண்ணுவார். இந்தியாவுக்கு இந்திய மாணவர்கள் ரஷ்யாவுக்கு படிக்கிறதுக்கான ஏகப்பட்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தார் ரஷ்ய அதிபர் புட்டின். நம்முடைய மாணவர்கள் இங்கே மெடிக்கல் படிக்கிறதுக்கு நிறையா பேர் காசு வாங்குறாங்கன்னு தான் ஜார்ஜியா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு போய் படிக்கிறாங்க. எவ்வளவு கொடுமையான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வரிசையாக சொல்கிறேன் கேளு. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குறதை நிறுத்துறதுனால இந்தியாவுக்கு 9 to 10 பில்லியன் டாலர் அளவிற்கு இழப்பு ஏற்படும். அந்த விதியெல்லாம் தலை விதியெல்லாம் யாருக்கிட்ட, அந்த வரி பூரா யாருக்கிட்ட வாங்குவாங்கன்னா நம்மக்கிட்ட தான் வாங்கும் இந்த அம்மா நிர்மலா சீதாராமன். நம்ம கையில் நம்ம தலையில் தான் அது விடியும். இதை யார் தெளிவாக சொல்கிறாருன்னா ரஷ்ய அதிபர் புட்டின்னு சொல்கிறார். இந்தியாவினுடைய நம்பகமான கூட்டாளியினுடைய இத்தகைய எச்சரிக்கைகள் இவ்வளவு இருந்த போதிலும் ட்ரம்பினுடைய நிபந்தனைகளின் பேரில் மோடி எப்படி பணிந்தார் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய கொஸ்டினாக இருக்குது. இந்தியாவிற்கு படித்த பிரதமர் தேவை அப்படிங்கிறத இதை விட நம்ம தெளிவாக உணரக்கூடிய நேரம் கிடையாது. அதே நேரத்தில் இஸ்ரேலில் போய் டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிரதமர் இந்தியாவில் இருக்கார் அப்படிங்கும்போது வருந்தத்தக்க செய்தி. இதற்கெல்லாம் ஆதாரங்கள் எல்லாமே எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் கொடுத்துருக்கிறதாகவும் இன்னும் நிறையா பெண்டிங் இருக்குது, அதெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா நம்மளும் இந்திய குடிமகன் அப்படிங்கிறதுனால அதற்குண்டான அசிங்கத்தையும் நம்மளே தூக்கி சுமக்க வேண்டியது இருக்குது. சரி, இப்போ மிக முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. இதுதான் ரஷ்யாவினுடைய எண்ணெய் கப்பல் வெனிசுலாவில் இருந்து கிளம்பி ரஷ்யாவுக்கு போயிட்டுருக்கு. ரைட்டா? இவ்வளவு பெரிய எண்ணெய் கப்பல், சரிங்களா? இந்த கப்பல் மீது பாருங்க, அந்த கைதிகள் மாதிரி எல்லாரையும் உட்கார வச்சுட்டாங்க. டைரக்டாக இந்த ஹெலிகாப்டரில் இருந்து ரஷ்ய படைகள் இறங்குற காட்சிகள் அரங்கேறுது. சரியா? இது எல்லாமே ஒரு 20 செகண்ட்ஸ்க்குரிய வீடியோ. அமெரிக்க இராணுவம் மற்றொரு ரஷ்ய எண்ணெய் டேங்கர் கப்பலை கைப்பற்றி இருக்குங்கிறது தான் கிடைச்சிருக்கக்கூடிய செய்தி. அப்போது இந்த US ஆர்மி லீடர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க அது ஓடிச்சு, நாங்கள் பின்னாடியே துரத்திட்டு போனோம், எங்கே அந்த கப்பல் எங்களை பார்த்து பயந்து ஓடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எது? ரஷ்ய கப்பல். நீங்கள் ஓடுவதற்கு முன்பே உங்களிடம் எரிபொருள் தீர்ந்து விடும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. எப்படி? அந்த ஹெலிகாப்டரில் இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது, நீ இப்படி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எரிபொருள் தீர்ற வரைக்கும் நான் உன்னை துரத்துவேன் அப்படின்னு US ஆர்மி அவங்கள மிரட்டியிருக்காங்க. கடைசியாக ஹெலிகாப்டரில் இருந்து குதிச்சு அந்த கப்பலையும் கைப்பற்றிட்டாங்க. சரி, ரஷ்யா கிட்ட கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடற்படை இருக்குது. தமிழில் அதை மொழியாக்கம் பண்ணோம்னா என்னது? பேய் கடற்படை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமெரிக்க இராணுவ படைகள் அதில் ஏறி கைப்பற்றிடுச்சுன்னு சொன்னோம்ல, அது எங்கே போகுது அப்படின்னு கேட்டால் ரஷ்யாவோட கப்பல் தான் வெனிசுலாவிலிருந்து புறப்பட்டு வருது. அது எங்கே போகுது? சீனாவுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 7 லட்சம் பீப்பாய் எண்ணெய் மொத்தமாக எங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க? வெனிசுலாவில் இருந்து அதை ஏற்றிட்டு போனதை தான் இப்போ கைப்பற்றியிருக்காங்க. இப்போ 3 நாடுகளை அமெரிக்கா எதிர்க்கிறாங்க.
ஒன்று வெனிசுலாவோடது ஆயில், சரியா, அவங்க நாட்டை எதிர்க்கிறாங்க. ரெண்டாவது கப்பல் யாரோடது? ரஷ்யாவோடது. ரஷ்யாவையும் எதிர்த்தாங்க. இந்த கப்பலில் போகக்கூடிய எண்ணெய் எந்த நாட்டுக்கு போகுது? சீனாவுக்கு போகுது. அப்போ சீனா காசு கொடுத்தானே வாங்கியிருப்பாங்க. அப்போ சீனாவையும் எதுக்குறாங்க. மற்றும் 3 நாடுகளுடைய வர்த்தகமும் ஒரே ஒரு நாட்டினுடைய திருட்டுத்தனத்தால் பாதிக்கப்படுது. அது எந்த நாடு? அமெரிக்கா. அதை செய்ய சொன்னது யாரு? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். சரி, கரீபியன் தீவில் இருந்து 10,000 கடல் மைல்களுக்கு மேலே துரத்திட்டே வந்திருக்காங்க. இந்திய பெருங்கடலில் வச்சு ரஷ்ய டேங்கர் கப்பலான அக்விலா 2 அப்படிங்கிறது தான் அந்த கப்பலுடைய பெயர். சரியா, அமெரிக்க இராணுவ படை. இது ரொம்ப பெரிய அளவிலான செய்திங்க. இது தடவை நடக்கல, 8வது முறையாக ரஷ்ய கப்பலை கைப்பற்றி இருக்கு அமெரிக்கா. இதுக்கு ரஷ்யா அமெரிக்கா மேலேயே போர் தொடுத்திருக்கணும். ஏன் ரஷ்ய அதிபர் கம்முன்னு இருக்காருன்னு தெரியல. ரஷ்யாவினுடைய ஷேடோ ஃப்ளீட் அப்படிம்பாங்க, நிழற் கடற்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கப்பலில் இருக்கக்கூடிய ஒரு 400 கப்பல் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, உலகம் முழுவதும் ஓடுது. அதில் 8 கப்பலை தான் இப்போ கைப்பற்றியிருக்காங்க. சீனாவுக்கு போக வேண்டிய அந்த சொன்னேன்ல ஏற்கனவே, அந்த இடத்த கைப்பற்றியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பென்டகன் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம், 8வது முறையாக இது போன்ற கப்பலை நாங்கள் பறிமுதல் செஞ்சுருக்கோம் அப்படின்னு பெருமை பொங்க பேசிக்கிறாங்க. சரி, ஒரு நாட்டினுடைய அதிகாரத்துக்குள்ள, அவங்களுடைய ஜனநாயகத்துக்குள்ள, அவங்க பண்ணக்கூடிய வர்த்தகத்துக்குள்ள தலையிடுறதுங்கிறது அமெரிக்காவுக்கு இயற்கையிலேயே பிடிச்ச ஒரு திருட்டுத்தனம். அதுக்கு விதிவிலக்கு அல்ல இந்த மெக்சிகோங்கிற நாடும். La situación que está viviendo en este momento el pueblo de Cuba. கியூபாவும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மெக்சிகோவினுடைய அதிபர் இப்போ வருத்தப்படுறார். Petróleo por parte de Estados Unidos de una manera muy injusta. Entonces vamos a ayudar al pueblo de Cuba como siempre se ha ayudado en cualquier momento. நாங்க மக்களுக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும், ஆனா எங்களால செய்ய முடியல, செய்ய விட மாட்டாங்க. ரொம்ப வேதனைப்பட்டு இந்த வார்த்தைகளை பதிவு செய்யறாங்க. அமெரிக்காவினுடைய அழுத்தத்தின் கீழே கியூபாவுக்கான எண்ணெய் ஏற்றுமதி இப்போது நிறுத்தப்படுது அப்படின்னு மெக்சிகோவினுடைய பிரசிடென்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கியூபா அப்படிங்கிற நாடு ஒரு கம்யூனிசத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நாடு. ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா இவங்கெல்லாம் இருந்த நாடு. இப்போ அந்த நாட்டின் மீது எந்த ஒரு நாடும் வர்த்தகம் பண்ணாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்களுக்கான டாரிஃபை நான் அதிகப்படுத்துவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. நீ கியூபாவோட வர்த்தகம் பண்ணினாலே அமெரிக்காவை எதுக்குறேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டுக்கு கனடா, மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகள்லாம் கியூபாவுக்கு லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஒன்று. அப்போது அங்கே அனுப்புறதுக்கான வேலையை இப்போ நிறுத்திட்டாங்க. ஸோ வணிகம் அப்படிங்கிறதே கியூபாவுக்கு இல்லாட்டி கியூபாவுக்கு மற்ற நாடுகள்லேருந்து கிடைக்க வேண்டிய பொருட்கள்லாம் எப்படி போகும்? அந்த மக்களுக்கு தேவையானது கிடைக்காதுல்ல. ஸோ அதை வருத்தப்பட்டு தான் இப்போ மெக்சிகோவினுடைய அதிபர் ஷின்பாம் இந்த கருத்துக்களை பதிவு செய்கிறார். இது ரொம்ப அநியாயமான செயல். இது போன்ற மக்களை நீங்கள் கழுத்தை நெரிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறீங்க, கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை பார்த்து சொல்கிறாங்க. மருத்துவமனைகளுக்கும் பள்ளிகளுக்கும் அவர்களிடம் எரிபொருளே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, அது மட்டும் இல்லை மருத்துவமனைகள் இருக்குது அப்படின்னா எரிபொருள் இல்லாமல் அங்கே எப்படி ஒரு விஷயம் நடக்கும்? இப்போ கரண்டு தேவைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கான எரிபொருள் பற்றாக்குறையெல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு போயிடும்ல. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாரையும் படிக்கக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கும் சிகிச்சை கொடுக்கக்கூடாது. இதுதான் அமெரிக்காவோட வித்தியாசமான போர் முறை. இதெல்லாம் ஒரு விஷயம்னு அமெரிக்கா செய்கிறாங்க. இதெல்லாம் மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலை. சரி, தெஹ்ரானுடைய பிரதிநிதி இவர் தான். இவர் ஐக்கிய நாடுகள் சபையில் 2 படத்தை கையில் வச்சு காமிக்கிறார். ஒன்று ஈரானுடைய படம், இன்னொன்று ட்ரம்பினுடைய எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரம்மாண்டமான பேலஸ் இருக்குல்ல, அந்த பேலஸினுடைய படம். ரைட்டா? மேற்கத்திய நாடுகளுடைய மோசமான சீரழிவு எது? சின்ன பிள்ளைங்களை வச்சு கூட பாலியல் வன்கொடுமை பண்ணக்கூடிய எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அந்த பேலஸில் வச்சு தான் ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சாங்க. இப்போ கூட ரீசெண்டாக அந்த பேலஸில் ஒரு கல்யாணம் கூட நடந்துச்சு. சரி, ஈரானில் மனிதர்களை கண்ணியமாக நடத்தக்கூடிய மார்க்கம் இருக்குது, அழகான மார்க்கம் இருக்குது, இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 2 ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. யார்? ஐரே அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய பிரதிநிதி ஐக்கிய நாடுகள் சபையில் அந்த 2 ஃபோட்டோவை காமிச்சு, ஏண்டா நாங்கள் வாட்டுக்கு எங்கள் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம், எங்களையும் கெடுக்கிறீங்களே, உலகத்தையே கெடுக்கிறவங்க நீங்கள் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேலஸில் நடக்கக்கூடிய அநியாயங்களையும் இப்போ உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக எடுத்து காமிச்சிருக்காரு. சரியா? இப்போ ஈரான் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று விடுக்குது. அமெரிக்க கொடியை பறக்க விடக்கூடிய எந்த ஒரு வணிக கப்பலும் இராணுவ கப்பலும் ஈரானிய கடல் எல்லையிலிருந்து தள்ளியே இருங்க.
இல்லைன்னா உங்கள் மேலே அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது ஒரு முன்னெச்சரிக்கை தான். வந்த அப்படின்னா அடிப்பேன். ஏன்னா ரஷ்யாவோட கப்பலை நீ கைப்பற்றியிருக்க. ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கிறது ஈரான். அப்போது நாங்கள் என்ன பண்ணுறோம், ரஷ்யாவுக்கு ஆதரவாக இந்த நிலைப்பாடை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ போர் புரிய வந்தாலும் வா, அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ரஷ்யா மீது எடுத்திருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைக்கு எதிராக தான் இந்த நடவடிக்கையை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இப்போது ரஷ்யா இன்னொரு விஷயத்தில் பிஸியாக இருக்குது. உக்ரைனை அடி அடி அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. புதிய பிராந்தியங்களில் வசிப்பவர்கள் தாங்கள் ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியாக இருப்பதை உணர வேண்டும். நிறைய இடங்களை கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றின இடத்த பூரா அங்கே ரஷ்யாவினுடைய மொழியை கொண்டு போய் திணிக்கிறாங்க. இதே பிரச்சனை சோவியத் யூனியன்லையும் இருந்துச்சு. அதனால தான் சோவியத் யூனியன் உடஞ்சி. அதே தப்ப ரஷ்ய அதிபர் புட்டினும் மறுபடியும் செய்கிறாருங்கிறது தான் வருந்தத்தக்கது. டொனட்ஸ்க்கு அதுக்கப்புறம் லுகான்ஸ்க் இந்த நகரங்களுடைய மறுகட்டமைப்பை மாஸ்கோ ஆதரிக்குது. கட்டணம் கட்டிடுறீங்க, அந்த மக்கள் வாழ்றதுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்குறீங்க. ஆனால் ரஷ்ய மொழி தான் பேசணும்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, அதுதான் அந்த இடத்துல பிரச்சனையாக மாறுது. சரி, அப்படி ரஷ்யாவில் என்ன மொழிதாயா பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டால் சிலிரிக் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து வகைகள் இருக்கு. அதைத்தான் அவங்க மொழியாக பேசுகிறாங்க. இது இந்தோ ஐரோப்பிய குடும்பத்தை சேர்ந்தது. சரியா? முன்னாள் சோவியத் யூனியன்ல இருந்து ஒரு தொடர்பு மொழியாக அது திரித்து வழங்கப்பட்டது தான் ரஷ்யர்களுக்கு. அதிகம் பேசக்கூடிய ஸ்லாவிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழி இருக்கு. இது உலக அளவில் பேசப்படக்கூடிய மொழி. அதாவது 156 மில்லியன் தாய்மொழி பேசுபவர்களை இந்த ஸ்லாவிக் அப்படிங்கிற அந்த தாய்மொழி வச்சிருக்கு. இப்போ தமிழ் அப்படிங்கிறது தாய்மொழின்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம்லாம் வந்து பிரிஞ்சு போனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல இந்த மொழி ஆய்வாளர்கள்லாம். அப்போ அது மாதிரி இங்க தாய்மொழி அப்படிங்கிறது என்னது, ஸ்லாவிக் அப்படிங்கிறது. அதுல இருந்து பிரிஞ்சு போன ஒரு மொழி தான் சிலிரிக் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் தான் ரஷ்யாவில் ஒரு மொழியாக பேசப்படுது பெரும்பான்மையான மக்களால். அந்த மொழியை இப்போ உக்ரைன் மேல திணிக்கிறாங்கிறது தான் பிரச்சனை. சரியா? இப்போ ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக தனது வான்வெளி பிரச்சாரத்தை பயங்கரமா தீவிரப்படுத்தியிருக்கு. டைரக்ட் அட்டாக் தான் வான்வெளியில. கடந்த வாரத்தில் மட்டும் 2000 ட்ரோனு 616 ஏவுகணைகளை வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது இதுவரைக்கும் நடந்த தாக்குதல்லையே ரொம்ப அதிதீவிரமான தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது. எரிசக்தி உள்கட்டமைப்பு, பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதி, இராணுவ தளம், இது எல்லாத்துலையும் அடிச்சு துவச்சிருக்காங்க. போக்ரோவ்ஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு முழுவதையுமே கைப்பற்றி இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஆனால் உக்ரைன் வந்து அந்த நகரம் வந்து எங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அமைதி பேச்சுவார்த்தையில் டொனட்ஸ்க் அப்படிங்கிற பகுதியை விட்டு கொடுக்கறதுக்கு உக்ரைன் மறுக்கிறதும் இந்த அடிக்கு காரணம். சரியா? உக்ரைன் ரஷ்யா பீஸ் டீல் அப்படிங்கிறது பெண்டிங்கில் தான் இருக்குது. அமெரிக்காவாலேயே அதை சரி பண்ண முடியலங்கிறது தான் இது உணர்த்துது. எது எப்படியோ மெக்சிகோ, கியூபா, இந்த கிரீன்லாண்டு இதற்கு அடுத்தபடியாக பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய கனடாவையும் தன்னுடையதான் நினைக்குது அமெரிக்கா. கனடாவுக்கும் சீனாவுக்கும் இடையில டைப் பண்ணாங்கல்ல, அதை அமெரிக்கா கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நேற்று ட்ரம்ப் வந்து இந்த ட்ரூ சோஷியல்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்குல்ல அவரோட இதில், அதில் மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காரு. கார்னி யாரு? கனடாவோட பிரதமர். பெய்ஜிங்கு, ஜி ஜின்பிங், இந்த 2 பேருக்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய வகையில் ஒரு விஷயம். பிரதமர் கார்னி சீனாவோட ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறாரு. இது கனடாவை உயிரோட சாப்பிடக்கூடிய நடவடிக்கை அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்கிறார். எஞ்சியது கனடாவில் மிச்ச மீதி இருக்கும்ல, மொத்தமாக எரிச்சிருவோம், எரிச்சதுக்கப்புறம் மிச்ச மீதி இருக்கும்ல, அதை நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு ட்ரம்ப். இப்படி ஒரு எச்சரிக்கை பக்கத்து நாடு மீது, அந்த நாட்டில் ஒரு பிரதமர் இருக்காரு, அவருக்கு எதிராக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப் வந்து சொல்கிறாருன்னா ட்ரம்ப் எவ்வளோ பெரிய டிக்டேட்டர் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. சர்வாதிகாரி. கனடிய பொருட்களுக்கு நான் 100% வரி விதிப்பேன் எங்கே, சீனாவோடு நீங்கள் உறவு கொண்டீங்கன்னா. இப்படி உலகம் முழுவதையுமே தன்னுடையதாகவே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு மனிதர் தான் இந்த ட்ரம்ப்பு. அவருக்கு எதிராக இப்போ ரஷ்ய அதிபர் புட்டினும் ஜி ஜின்பிங் மட்டும்தான் இருக்காங்க அவரை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு. இவங்க 2 பேரும் அவருக்கு கடிவாளம் போடுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள்.
வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.